அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் தமிழ் தினமொரு சிந்தனையில் உணவே மனதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் ஃபுட்டுங்க. வாழைத்தண்டை பற்றிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஹெல்த் பெனிஃபிட்ஸ், ஆரோக்கிய நன்மைகள், நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ், ஊட்டச்சத்துக்கள் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. என்னுடைய ப்ளேலிஸ்ட்டையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க டாபிக்ல போகலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு பாதுகாப்பு தரதில் இயற்கையிலே கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கு முக்கிய இடம் இருக்குது. அந்த இயற்கை உணவுப் பொருட்களில் முக்கியமானதாங்க வாழைத்தண்டு. முக்கணிகளில் ஒன்றான வாழையுடைய எந்த பாகத்தையுமே நம்ம வேஸ்ட்டுன்னு நம்மளால் ஒதுக்கவே முடியாது. வாழைப்பழத்தோட நன்மைகள் தெரிஞ்ச அளவுக்கு வாழைத்தண்டோட மருத்துவ நன்மைகள் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு சொல்லணும். குறைவான விலையில் அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த காய்கறிகளில் வாழைத்தண்டும் ஒன்றுங்க. வாழைத்தண்டு சாறு குடித்தா சிறுநீரக கற்கள் கரைஞ்சிருமா. சிறுநீரக கோளாறுகள் மட்டும் இல்லைங்க, எண்ணற்ற மருத்துவ பலன்களை வாரி கொடுக்கக்கூடிய வாழைத்தண்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? விட்டமின் B6, விட்டமின் C, பொட்டாசியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், அயர்ன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபைபர், அதர் மினரல்ஸ் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ், இதில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்டது தாங்க இந்த வாழைத்தண்டு. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். வாழைத்தண்டு போல் உடம்பு அலேக் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பாட்டு கேட்டிருப்போம், நம்ம பழைய பாட்டு, நாகேஷ் சார் பாட்டு. வாழைத்தண்டு போல உடம்பு அலே. வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்தும் அதிகப்படியான நார்ச்சத்துமே நம்மளுடைய அதிகப்படியான சதையை குறைச்சி உடம்பை சிக்கன் ஆக்கிடும். அடுத்ததாக ப்ரிவென்ட்ஸ் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய்க்கு ஒரு அருமருந்துனே சொல்லலாம். வாழைத்தண்டு சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த தீர்வு. நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இன்சுலின் அளவை கண்ட்ரோல் பண்ண உதவுது. ரத்தத்தில் சர்க்கரை அளவு உயர்றதை தடுக்குதுன்னே சொல்லணும். அடுத்ததாக மெயின்டைன்ஸ் பிளட் ப்ரெஷர். உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழைத்தண்டு சாறு ஒரு நல்ல மருந்துங்க. இது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணவும் குறைக்கவும் உதவுது. அடுத்ததாக ப்ரிவென்ட்ஸ் UTI, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். சிறுநீரக பாதையில் உள்ள தொற்றுக்களை நீக்கி சிறுநீரக பாதையை சுத்தமாக்கக்கூடியது தான் இந்த வாழைத்தண்டு. ப்ரிவென்ட்ஸ் கிட்னி ஸ்டோன். வாழைத்தண்டு சாரோட எலுமிச்சை சாறு கலந்து குடித்தா வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிடும் ரெண்டும் இணைஞ்சி சிறுநீர் கற்களை கரைச்சிடுமாங்க. ப்ரிவென்ட்ஸ் அனிமியா, ரத்த சோகையை தடுக்குதுங்க வாழைத்தண்டு. வாழைத்தண்டில் இரும்பு, விட்டமின் B6 அதிக அளவில் இருக்குது. இது ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்க உதவுது. அடுத்ததாக ஹைப்பர் அசிடிட்டி. சில பேருக்கு கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்ன சாப்பிட்டாலும் சில பேருக்கு ஜீரணம் ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, நெஞ்செரிச்சல், ஜீரண கோளாறுலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைத்தண்டு சாறு ஒரு அருமருந்துன்னே சொல்லலாங்க. கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுது. ஹெல்ப்ஸ் இன் டிடாக்சிஃபிகேஷன். வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய டையூரிட்டிக் பண்புகள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களையும் அதிகப்படியான ஃப்ளூயிட்ஸ், திரவங்களையும் நீக்க உதவுதுன்னே சொல்லணும். ஓகேங்க, அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இதனால் பொதுவாக சைடு எஃபெக்ட்ஸ் இல்லைனாலுமே ஒருத்தவங்களுடைய உடல்நிலை மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காது. சம் பாசிபிள் சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் அலர்ஜி, ஸ்டமக் ஏக், வாமிட்டிங் ஆர் ஹார்ம் டு த லிவர் அண்ட் கிட்னிஸ். சில பேருக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது கல்லீரல், கிட்னியில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமாக எடுக்கும்போது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதனால் எப்போவுமே அளவாக எடுத்துக்கிறது தாங்க நல்லது. மருந்து மாத்திரைகளோடு வாழ்கிறதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கை உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே நோயற்ற வாழ்வு வாழலாம், எப்போவுமே ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.